நமஸ்காரம், நான் லக்ஷ்மி பேசுகிறேன். இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு கத்திரிக்காய் ரசம் வாங்கின்னு ஒரு ரசம் பண்ணி காமிக்க போகிறேன். அது குழம்பாகவும் குத்திக்கலாம், ரசமாகவும் கலத்துக்கலாம், பண்ணலாம். அதுக்கு என்னென்ன சாமான் வேணுங்கிறத காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். 1/2 கிலோ கத்திரிக்காய் இது மாதிரி சின்ன சின்னதாக நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டுருக்கேன். துவரம்பருப்பு, இது 180 கிராம் துவரம்பருப்பு. வறுக்கிறதுக்கு சாமான்கள்லாம் வச்சுருக்கேன். தனியா, மிளகா, தனியா 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, ஒரு டொமேட்டோ வச்சுருக்கேன், பெருங்காயம் வச்சுட்டுருக்கேன், வறுக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, மிளகா, கருவேப்பிலை வச்சுட்டுருக்கேன். நெய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் தேங்காய் வச்சுட்டுருக்கேன். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். துளியோண்டு வெல்லம் வச்சுருக்கேன். எப்படி பண்ணலாங்கிறத காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த பருப்பை வேக வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி போட்டு குக்கரில். அடுத்தது பொடி வறுக்கிறதுக்கு பார்லி போட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ ஒன்றா போட்டு வறுக்கலாம். நான் 4 காஞ்ச மிளகா போட்டுக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அது மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். மிளகா வறுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தது தனியா போடுறேன். தனியா கொஞ்சம் வாசனை வரும்போது வறுத்துக்கலாம். தனியா எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு போடுறேன். இது கொஞ்சம் வறுகட்டும், அப்புறம் ஒன்று போடுறேன். அடுத்தது மிளகு போடுறேன். மிளகு கொஞ்சம் வெடிக்கட்டும். 1 ஸ்பூன் தேங்காய் போட்டு இதையும் வறுத்துக்கலாம். இது வறுக்கும் போதே கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுடுறேன். ஜீரா பச்சையாகவே போட்டுக்கலாம். சாமான்லாம் வறுத்து ஆற வச்சுருக்கேன். ஆறினதுக்கப்புறம் இதை அரைக்கணும். ஒரு டொமேட்டோ போட்டுக்கலாம். இது வேக வச்சும் பருப்போடு போடலாம், பருப்பு வேக வைக்கிறச்சு. இல்லை பச்சையாகவும் போட்டுக்கலாம். புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ கத்திரிக்காய்க்கு பாண்ட்லி போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை மட்டும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா அரை வேகும்போது புளியை கரைச்சி குத்திட்டு அப்புறம் அரைச்ச விழுதெல்லாம் கொட்டிடும். நான் அரைச்சி வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன். கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கட்டேன். கத்திரிக்காயை எண்ணெய் விட்டு வதக்கிட்டேன். இதுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவேன். புளி நீர்க்க கரைச்சி வச்சுருக்கேன். இதில் குத்திடலாம். புளி தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் அரைச்சி வச்ச விழுந்து வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுருக்கேன் குறைன்னு. ரொம்பவும் குறைன்னு வேண்டாம், ரொம்ப நைஸாக வேண்டாம். இது கொதித்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஒரு கொதி வந்ததும் இது அரைச்ச விழுதை இதில் கொட்டிடலாம். புளி தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இப்போ அரைச்ச விழுதை இதில் கொட்டிடலாம். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பு வேக வச்ச பருப்பை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதில் கொட்டிட்டு சொட்டு வெல்லம் போடலாம். வேணுங்கிறவ வெல்லம் போட்டுக்கலாம், வேண்டாங்கிறவ வேண்டாம். அப்புறம் கடுகு பெருங்காயம் தாளித்து கொட்ட வேண்டியது. பொடி அரைச்சதெல்லாம் கொட்டியிருக்கேன். நல்லா கொதிச்சுட்டு எல்லாம் சேர்ந்து வந்துட்டு
இதுக்கு கொஞ்சம் வெல்லம் போடுறேன். பருப்பு நல்லா மசிச்சு வச்சுட்டுருக்கேன். வேக வச்ச பருப்பு இதில் கொட்டிடலாம். நல்லா 2 கொதி வரட்டும். கடுகு பெருங்காயம் தாளிக்க வேண்டியது. ரசம் நல்லா கொதிச்சுட்டு கத்திரிக்காய் ரசம் வாங்கி கடுகு, மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் நெய்யில் தாளித்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். அதில் அவ்வளோதான், கத்திரிக்காய் ரசம் வாங்கி ரெடி. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.